இருக்க வேண்டும் என்று ஆசை. சூழ்நிலை காரணமாக திரும்பவும் ஸ்பெயினுக்கு திரும்பினார். புனித இஞ்ஞாசியாருக்கு துறவற வாழ்வு பூண்டு குருவானவராக ஆவல். ஆனால் அந்த காலத்தில் லத்தீன் மொழியில் திருப்பலி நிறைவேற்றும் நடைமுறை இருந்தது. புனித இஞ்ஞாசியார் லத்தீன் படிக்காததால் 10 வயது குழந்தைகளோடு பார்சிலோனிய பள்ளியில் சேர்ந்து லத்தீன் படித்தார். கல்லூரி படிப்பை ஸ்பானிஷ் பல்கலைக்கழகத்தில் இணைந்து படித்தார். படிக்கும் காலத்தில் மக்களோடு தன் ஆன்மீக உரையாடலை நடத்தினார். பட்டப்படிப்பு முடிக்காமலேயே மக்களிடம் ஆன்மீக உரையாடல் நடத்தியதால் நம் புனிதரை 3 முறை சிறையில் அடைத்தார்கள். விசாரணைக்கு பின் அவர் மீது குற்றமேதும் இல்லை என்று மறுநாளே விடுதலை செய்யப்பட்டார். பார்சிலோனாவிலிருந்து பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிப்பிற்காக இணைந்தார். அப்போது அவருக்கு வயது 38. அங்கு 2 முக்கியமான நபர்களை சந்தித்தார். ஒன்று பீட்டர் ஃபேபர், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். மற்றொருவர் அவருடன் ஒரே அறையில் தங்கியிருந்த புனித பிரான்சிஸ் சவேரியார். பீட்டர் ஃபேபர் எப்போதும் புனித இஞ்ஞாசியாருடன் இருப்பார். நம் புனிதர் தம் ஆன்மீக பயிற்சிகளை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். பீட்டர் ஃபேபருக்கும் நம் புனிதரை போலவே துறவற வாழ்வு மேற்கொண்டு குருவானவராக ஆசை ஏற்பட்டது. புனித பிரான்சிஸ் சவேரியாரிடம் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தினார். அப்போது நம் புனித இஞ்ஞாசியார் புனித பிரான்சிஸ் சவேரியாரிடம், நீங்கள் நல்ல இறை பக்தி உள்ளவர் என்று உங்கள் நண்பர் பீட்டர் ஃபேபர் கூற கேட்டிருக்கிறேன். நீங்களும் குருவானவர் ஆகலாம் என்று கூறினார். அதற்கு புனித பிரான்சிஸ் சவேரியார், எனக்கு கல்லூரி பேராசிரியர் ஆக வேண்டும் என்பதுதான் என் லட்சியம். அதனால் நிறைய ஊதியம் கிடைக்கும் என்று கூறினார். அதற்கு பதிலாக நம் புனித இஞ்ஞாசியார் புனித பிரான்சிஸ் சவேரியாரிடம், ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவருடைய ஆன்மாவை இழப்பாரெனில் என்ன பயன் என்று கூறினார். புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு அவருடைய வார்த்தைகள் மனதில் சிறிது சிறிதாக மாற்றத்தை ஏற்படுத்தியது.